இஸ்ரவேல் வாக்குத்தத்த தேசத்தின் எல்லையில் நிற்கிறது. புதிய தலைமுறை மோசேயை கேட்கிறது. அவர்களின் பெற்றோர் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். சிவப்பு கடல் பிளந்ததை இவர்கள் பலர் காணவில்லை. சினாய் மலையில் இடியே கேட்கவில்லை. இப்போது மோசே அவர்களுக்கு மீண்டும் போதிக்கிறார். அவர் திருவிழாக்களைப் பற்றி பேசுகிறார். அவர் ஆராதனையைப் பற்றி பேசுகிறார். அவர் நினைவுகூர்வதைப் பற்றி பேசுகிறார். பஸ்கா திருவிழா கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததை நினைவுபடுத்துகிறது. வாரங்களின் திருவிழா கர்த்தர் அருள் புரிந்ததை நினைவுபடுத்துகிறது. கூடாரங்களின் திருவிழா வனாந்தரத்தில் காத்தருளினதை நினைவுபடுத்துகிறது. இவை வெறும் பழக்கங்கள் அல்ல, இவை உடன்படிக்கை நினைவூட்டல்கள். கர்த்தர் தேர்ந்தெடுத்த இடத்தில் கூடுமாறு கட்டளையிடுகிறார். ஆராதனை சாதாரணம் அல்ல, அது பரிசுத்தம். வெறுமையாக வரக்கூடாது. பெற்ற ஆசீர்வாதத்தின்படி ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். செய்தி தெளிவாக இருக்கிறது. இரட்சிப்பு நினைவில் கொள்ளப்பட வேண்டும். விடுதலை மதிக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை ஆராதனை இருதயத்தை அகந்தையிலிருந்து காக்கிறது. இன்று நாமும் கர்த்தரின் சந்நிதியில் கூடுகிறோம். கிறிஸ்துவை நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நினைவுகூர்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் பரிகாரத்தையும் நினைவுகூர்கிறோம். பணிவான இருதயத்துடன் வந்தால் நாமும் உடன்படிக்கை ஜனமாக இருப்போம். வாக்குத்தத்த தேசத்திற்குள் செல்லத் தயாராகும் இஸ்ரவேலுக்கு மோசே நீதி குறித்து போதிக்கிறார். சுதந்திரம் மட்டும் போதாது. நீதியில்லாத சுதந்திரம் நிலைக்காது. செழிப்பு இருந்தாலும் நீதியின்றி அது அழிவை தரும். ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு பட்டணத்திலும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் நியமிக்கும்படி கட்டளையிடுகிறார். அவர்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. தீர்ப்பை சாய்க்கக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் கண்களை குருடாக்கி நீதியான வார்த்தைகளை மாறுபடுத்தும். நீதி செல்வம் அல்லது பதவி அடிப்படையில் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்க வேண்டும். முழுமையான நீதியையே பின்பற்றுங்கள் என்று கட்டளை தெளிவாக இருக்கிறது. உடன்படிக்கை சமுதாயத்தின் அடித்தளம் நீதி. நீதி கெட்டால் தேசம் பாதிக்கப்படும். நீதி காத்தால் அவர்கள் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தமது பலிபீடத்தருகே பொய்யான விகாரங்களை எழுப்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார். பொய்யான ஆராதனையும் அநீதியும் சேர்ந்து வளர்கின்றன. ஆராதனையில் சத்தியம் குலைந்தால் தலைமையிலும் அது குலையும். இன்றும் தேவனுடைய ஜனங்கள் நேர்மையை மதிக்க வேண்டும். வீடு, சபை, வேலை எல்லா இடங்களிலும் அநியாயத்தை மறுக்க வேண்டும். கிறிஸ்து பரிபூரண நீதியும் இரக்கமும் கொண்டவர். அவருடைய பரிகாரம் நீதியை நிறைவேற்றி மனந்திரும்புவோருக்கு இரக்கத்தை அளிக்கிறது. நாம் முழுமையான நீதியை பின்பற்றினால் எங்கே இருந்தாலும் உடன்படிக்கை ஜனமாக இருப்போம். மோசே தனது போதனையை தொடரும்போது பொய்யான ஆராதனை குறித்து எச்சரிக்கிறார். ஆபத்து வெளியில் மட்டுமில்லை, அது இருதயத்திலேயே வளரலாம். குறைபாடுள்ள மிருகத்தை பலியாக செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். குருடானது அல்லது காயமடைந்தது அவருக்கு அவமதிப்பு. ஆராதனை மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் காட்ட வேண்டும். தேவன் வசதிக்காக கொடுக்கப்படுவதை ஏற்கவில்லை. வெளிப்படையான செயலைத் தாண்டி அவர் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையில்லா பலி கலகமாகும். பக்தியில்லா மார்க்கம் வெறுமையாகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை மறையாக வணங்கினால் அதை பொறுக்கக்கூடாது என்று மோசே கூறுகிறார். சத்தியம் காக்கப்பட வேண்டும். குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சாட்சிகள் அவசியம். நீதி கவனமாக நடக்க வேண்டும். ஆனால் தீமை நிரூபிக்கப்பட்டால் அது அகற்றப்பட வேண்டும். தீமையை உங்களிடமிருந்து நீக்குங்கள் என்று மீண்டும் கூறப்படுகிறது. பாவம் அனுமதிக்கப்பட்டால் பரவும். பரிசுத்தம் காக்கப்பட்டால் வளர்ச்சி உண்டாகும். என்று விகாரங்கள் சிலைகள் போல இருக்காது. அது அகந்தே, உலக ஆசை, தவறான பற்றுதல் ஆகிய வடிவங்களில் இருக்கும். தேவனை விட மேலாக எதையும் வைத்தால் அது விகாரம். கிறிஸ்து முழு இருதய ஆராதனையை அழைக்கிறார்.
நாம் அவருக்கு சிறந்ததை அளிக்கும்போது உடன்படிக்கையில் நிலைத்திருப்போம். தேசத்தில் குடியேறத் தயாராகும் இஸ்ரவேலுக்கு மோசே கடினமான வழக்குகள் பற்றி போதிக்கிறார். எல்லா விவகாரங்களும் எளிதாக இருக்காது. சில தீர்ப்புகள் உள்ளூர் நீதிபதிகளுக்கு கடினமாக இருக்கும். அப்போது கர்த்தர் தேர்ந்தெடுத்த இடத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கே ஆசாரியர்களும் நியமிக்கப்பட்ட நீதிபதியும் தீர்ப்பளிப்பார்கள். இது ஒற்றுமையை காக்கிறது, குழப்பத்தை தடுக்கிறது. ஒவ்வொருவரும் தம் எண்ணப்படி தீர்மானித்தால் சமுதாயம் சிதறும். கர்த்தர் தமது ஜனங்களை நியமிக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலம் வழிநடத்துகிறார். ஆசாரியர் அவருடைய நாமத்தில் சேவைக்கு திகழ்கிறார். தீர்ப்பு தேவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அவர்கள் கூறப்பட்ட தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். வலதோ இடமோ விலகக்கூடாது. அகந்தை திருத்தத்தை மறுக்கச் செய்கிறது. பணிவு போதனையை ஏற்கச் செய்கிறது. கேட்க மறுக்கும் அகந்தை உடன்படிக்கை சமுதாயத்தை ஆபத்துக்குள்ளாக்கும். தேவன் தமது ஜனங்களை தெய்வீக அதிகாரத்தின் மூலம் ஆள்கிறார். இன்று அவர் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அழைக்கிறார். ஆசாரிய சாவிகளை அளிக்கிறார். சந்தேகங்கள் எழும்போது நம்முடைய கருத்தையே மட்டும் நம்பாமல் அவர் நியமித்தவர்களிடமிருந்து ஆலோசனை தேட வேண்டும். தெய்வீக அதிகாரத்தின் கீழ் ஒற்றுமை நிலைத்தன்மையை அளிக்கிறது. ஒரு நாளில் இஸ்ரவேல் ராஜாவை வேண்டுவார்கள் என்று மோசே முன்னறிவிக்கிறார். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார், ஆனால் எல்லைகளை நிர்ணயிக்கிறார். ராஜா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதிகாரம் மனித விருப்பத்தால் வராது. அது தேவனிடமிருந்து வருகிறது. ராஜா குதிரைகளை பெருக்கக்கூடாது. மக்களை மீண்டும் எகிப்துக்கு திருப்பக்கூடாது. படை வலிமை கர்த்தர் மீது நம்பிக்கையை மாற்றக்கூடாது. பல மனைவிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இல்லையேல் இருதயம் விலகும். வெள்ளி, பொன்னை அதிகமாக சேர்க்கக்கூடாது. செல்வம் அவன் நம்பிக்கையாக மாறக்கூடாது. அதற்குப் பதிலாக நியாயப்பிரமாணத்தின் பிரதியை எழுதிக் கொண்டு தினமும் வாசிக்க வேண்டும். கர்த்தரைப் பயந்து கட்டளைகளை காக்க வேண்டும். சகோதரர்களுக்கு மேல் தன்னை உயர்த்தக்கூடாது. தேவன் வடிவமைத்த தலைமையின் முறை இது. அதிகாரம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். செல்வம் இருதயத்தை கெடுக்கக்கூடாது. அகந்தை தவிர்க்கப்பட வேண்டும். இது ராஜாக்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர், ஆசிரியர், ஆசாரிய தலைவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். கிறிஸ்து பரிபூரண ராஜா. அவர் செல்வத்தைக் கண்டுகொள்ளவில்லை. பயத்தால் ஆட்சி செய்யவில்லை. தந்தையின் சித்தத்துக்கு கீழ்ப்படியினார். அவரை பின்பற்றும் தலைவர் ஆசீர்வாதமாக இருப்பார். மோசே லேவியரும் ஆசாரியரும் குறித்து பேசுகிறார். மற்ற கோத்திரங்களைப் போல அவர்களுக்கு நிலப்பங்கு கிடையாது. அவர்கள் வயல்களை வளர்க்கவோ பெரிய சொத்துக்களை சேர்க்கவோ செய்ய மாட்டார்கள். கர்த்தரே அவர்களின் சுதந்திரம். அவர்களின் அழைப்பு வேறுபட்டது. அவர்களின் பணி பரிசுத்தமானது. ஆசாரியர் பலிபீடத்தில் சேவை செய்கிறார். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறார். கர்த்தரின் சந்நிதியில் நிற்கிறார். ஆகவே ஜனங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. பலிகளில் ஒரு பகுதி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. முதற்பழங்கள் அவர்களின் ஆதரவாக வழங்கப்படுகின்றன. இது ஒரு முக்கிய கொள்கையை கற்பிக்கிறது. ஆன்மீக சேவை முழுமையான அர்ப்பணிப்பை தேவைப்படுகிறது. பரிசுத்த காரியங்களில் உழைப்போர் உடன்படிக்கை சமுதாயத்தால் ஆதரிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆராதனையும் வியாபாரமும் இடையே பிளவுபடக்கூடாது. இன்று தேவன் இன்னும் தமது சேவகரை அழைக்கிறார். சிலர் முழுநேர சேவையில் ஈடுபடுகிறார்கள். சிலர் வேலையுடன் சேர்த்து சேவை செய்கிறார்கள். எல்லா சூழலிலும் பரிசுத்த சேவை மதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து நமது மகா ஆசாரியர். அவர் பூமிச் சொத்துக்களைத் தேடவில்லை. தந்தையின் காரியத்திற்கே அர்ப்பணித்தார். கர்த்தரே நமது சுதந்திரமாக இருந்தால் எதுவும் குறைவாகாது. கானான் தேசத்தில் குடியேறுவதற்கு முன் மோசே கடுமையான எச்சரிக்கையை வழங்குகிறார். அங்குள்ள ஜாதிகள் சூனியம், கணிப்பு, ஆவி தொடர்பு போன்றவற்றைச் செய்கிறார்கள். இவை சக்தி வாய்ந்ததாக தோன்றலாம்.
மறை அறிவை வாக்குறுதி அளிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன் இவை அருவருப்பானவை. உடன்படிக்கை ஜனங்கள் இருள் வழிகளில் வழிகாட்டலை தேடக்கூடாது. பிள்ளைகளை நெருப்பில் செலுத்துதல், ஜோதிடம், ஆவி விசாரித்தல் ஆகியவை தடை செய்யப்பட்டவை. இவை தேவன் மீது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகின்றன. வெளிப்பாட்டை மூட நம்பிக்கையால் மாற்றுகின்றன. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன் பரிபூரணனாயிரு என்று கட்டளை இருக்கிறது. இதன் பொருள் முழுமையான விசுவாசம். இருளுடன் பங்கிடாத இருதயம். இன்று வடிவம் மாறியிருக்கலாம். ஜோதிடம், சூனிய விளையாட்டுகள், மறைமறை வழிகாட்டல்கள் இன்னும் மக்களை கவர்கின்றன. ஆனால் அவை ஒளிக்குக் கொண்டு செல்லாது. தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசுகிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவில் இருள் இல்லை. அவரை நம்பி நடந்தால் நாம் பாதுகாப்பில் இருப்போம். இப்போது மோசே மிகவும் முக்கியமான தீர்க்கதரிசனத்தை வழங்குகிறார். உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார் என்று அவர் கூறுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார். ஜனங்கள் அவரை கேட்க வேண்டும். சினாய் மலையில் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது ஜனங்கள் பயந்தனர். நடுவராக ஒருவர் பேச வேண்டும் என்று கேட்டனர். கர்த்தர் அதை ஒப்புக்கொண்டார். தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் தீர்க்கதரிசியை அனுப்புவதாக வாக்குத்தத்தம் அளித்தார். இந்த தீர்க்கதரிசனம் யோசுவாவை தாண்டி செல்கிறது. அது நீதிபதிகளையும் ராஜாக்களையும் தாண்டுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தந்தையை பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறார். தெய்வீக அதிகாரத்துடன் பேசுகிறார். அவரை கேட்காதவர் தேவனுக்கு முன் பொறுப்பு கூற வேண்டும். வெளிப்பாடு பொறுப்பை கொண்டு வருகிறது. பொய்த்தீர்க்கதரிசிகள் எழுவார்கள். ஆனால் அவர்கள் நிலைக்க மாட்டார்கள். இன்று கிறிஸ்து தமது சேவகர்களின் மூலம் பேசுகிறார். பரிசுத்த ஆவி அவரது வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை கேட்பது உடன்படிக்கை ஜனங்களுக்கு அவசியம். அதுவே இரட்சிப்பின் வழி. உண்மையான தீர்க்கதரிசியை வாக்குத்தத்தம் செய்த பிறகு மோசே ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்கிறார். எல்லோரும் தேவனுக்காக பேசுகிறவர்களல்ல, சிலர் அகந்தையாய் பேசுவார்கள். கர்த்தர் அனுப்பாத போதும் கர்த்தரின் நாமத்தில் பேசுவார்கள். சிலர் பொய் தெய்வங்களின் நாமத்தில் பேசுவார்கள். இரண்டும் ஆபத்தானவை. கர்த்தர் தமது ஜனங்களை பாதுகாக்க ஒரு தெளிவான அளவுகோலை வழங்குகிறார். ஒருவர் கர்த்தரின் நாமத்தில் பேசினாலும் அவர் சொன்னது நடைபெறவில்லை என்றால் அது தேவனிடமிருந்து வந்தது அல்ல, அவர் அகந்தையாய் பேசினார். அத்தகைய குரலை பயப்பட வேண்டாம் என்று கட்டளையிடப்படுகிறது. இது சந்தேக மனப்பான்மைக்கு அழைப்பு அல்ல, இது ஆன்மீக விவேகத்துக்கு அழைப்பு. தேவன் தெளிவாக பேசுகிறார். அவர் குழப்பத்தில் வழிநடத்த மாட்டார். அவர் தமது வார்த்தையின் நிறைவேற்றத்தாலும் பரிசுத்த ஆவியின் சாட்சியாலும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையுடன் ஒத்திசைவாலும் சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். இன்றும் பல குரல்கள் இருக்கின்றன. சிலர் ஆன்மீக அதிகாரம் என்று கூறுவார்கள். சிலர் பயத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தரின் வழி நிலையானது. அவர் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுகிறார். மனந்திரும்புதல், பரிசுத்தம், உடன்படிக்கை, விசுவாசம் ஆகியவற்றை போதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்துக்கு அழைக்கிறார். உண்மையான தீர்க்கதரிசி மக்களை தேவனை நோக்கி அழைத்துச் செல்கிறார். தன்னை நோக்கி அல்ல, உண்மையான செய்தி வேதவசனத்தோடு ஒத்திசைந்து ஆவியால் உறுதிப்படுத்தப்படும். தேவனுடைய அளவுகோலால் சோதித்தால் நாம் பாதுகாப்பில் இருப்போம். இந்த அதிகாரங்களில் மோசே இஸ்ரவேலை வாக்குத்தத்த தேசத்திற்கு தயாராக்குகிறார். தேசத்திற்குள் செல்வது மட்டுமல்ல, அங்கே நிலைத்திருப்பதே முக்கியம். ஆசீர்வாதம் உடன்படிக்கை விசுவாசத்தின் மீது சார்ந்துள்ளது. அவர்கள் விடுதலையை நினைவில் கொள்ள வேண்டும். திருவிழாக்கள் வெறும் சடங்குகள் அல்ல, அவை நினைவைக் காக்கின்றன. இரட்சிப்பை மறந்த மக்கள் கீழ்ப்படுதலையும் மறந்து விடுவார்கள். நன்றி மனம் பணிவை காக்கிறது. அவர்கள் நீதியை நடத்த வேண்டும். தலைவர்கள் நீதியாய் தீர்ப்பளிக்க வேண்டும்.
லஞ்சம் நிராகரிக்கப்பட வேண்டும். அகந்தை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ராஜாக்களும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்க வேண்டும். அவர்கள் பொய்யான ஆராதனையை நிராகரிக்க வேண்டும். சூனியம், விகாரங்கள் வெளிப்பாட்டை இருளால் மாற்றுகின்றன. தேவன் முழுமையான விசுவாசத்தை நாடுகிறார். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தை மதிக்க வேண்டும். கடினமான வழக்குகள் நியமிக்கப்பட்டவர்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆசாரியர் ஆதரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எழுப்பும் தீர்க்கதரிசியை அவர்கள் கேட்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அவர் உண்மையான நடுவர். தந்தையின் வார்த்தைகளை பேசுகிறார். உடன்படிக்கை வாழ்க்கை சாதாரணமல்ல. நினைவுகூர்தல், கீழ்ப்படிதல், விசுவாசம், பணிவு, விசுவாசமான பற்றுதல் ஆகியவை தேவை. இன்று நாம் வேறு தேசத்தில் வாழ்ந்தாலும் கொள்கைகள் மாறவில்லை. கிறிஸ்துவை கேட்டு அவருடைய சத்தத்தை கடைப்பிடித்தால் நாம் பாதுகாப்பில் இருப்போம்.